வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. பழைய மாணவர்கள் என்று ரஜினி பேசிய பேச்சு மேடை சுவாரஸ்யத்திற்காக, கலைஞரின் திறமையை போற்றுவதற்காக பேசிய பேச்சு என்பதை புரிந்து கொள்ளாமல் துரைமுருகன் ரியாக்ட் செய்த விதம் திமுகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விழாவிற்கு அழைத்து வச்சு அசிங்கப்படுத்துறது இதுதான் என்று முதல்வர் ஸ்டாலின் துரைமுருகன் பேசிய பேச்சிற்கு தன்னுடைய அதிருப்தியை ஏவா வேலுவுடன் வெளிப்படுத்தியுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய அரசியல்வாதிகளிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் புத்திசாலி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் சிறுவன் ஒருவன் பேசிய வீடியோ வைரலான நிலையில் அவர்களுக்கு முதல் நாளாக தமிழக வெற்றி கழகம் உதவியுள்ளது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். தான் தமிழ்நாட்டில் இல்லாத நாட்களில் கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பது பற்றி KN நேரு, பொன்முடி, ஏவா வேலு, ராசா உள்ளிட்டோருடன் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கல்வியை காவி மயமாக்கும் வகையில் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக VCK MP ரவிக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் நிலையில் இந்த கட்சியின் முதல் மாநாடு விரைவில் நடைபெற உள்ளது. இந்த முதல் மாநாட்டில் பிற கட்சியில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பாக AC சண்முகம், தடா பெரியசாமி, பன்ருட்டி ராமச்சந்திரன், பள்ள கருப்பையா, தமிழருவி மணியன் ஆகியோர் விஜய் கட்சியில் இணைய இருப்பதாகவும் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்றுடன் இன்றைய செய்தி